டியர்ஸ், வெல்கம் டு மதுலீப் சமையல். நான் பார்க்க போகிறது முட்டை சேமியா செய்ய போகிறோம். நான் இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட் தான் ஒரு சேமியா எடுத்திருக்கேன். இது நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிக்கலாம். இதை சேர்த்து பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளியும் சேர்ந்து நல்லா சுருள வதக்கிக்கணும். உங்களுக்கு வேணால் காரத்து தந்தப்பில் கரம் மசாலா, சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணால் ஆல்ரெடி பச்சை மசாலாவே காரம் நல்லாயிருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டையை நல்லா கலந்து விட்டு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக ஆகணும், அது வரைக்கும் விட்டுறணும். இப்போ தான் நான் 1 கிளாஸ் அளவு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த 1 பாக்கெட் சேமியாவை அப்படியே நான் இதில் போட போகிறேன். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு உடனே மூடி போட்டு சிம்மில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.